ஹே காய்ஸ், நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக நிறைய ஒர்க் அவுட்டை பண்ணுவாங்க. ஆனால் டயட்டில் கோட்டை விட்டுருவாங்க. டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவங்க எந்த எக்ஸசைஸும் பண்ண மாட்டாங்க. இதனாலையும் வெயிட் லாஸ் ஆகாது. இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது நான் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணுமா, அப்போ தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமா, நான் ரொம்ப பட்னியாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படின்னு சில பேர் குழப்பிக்கிறீங்க. பட் உண்மை என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மார்னிங் நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் உங்களோட கேலரி பேர்ன் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தூங்கினா கூட 28 கேலரி பேர்ன் ஆகுது ஒரு மணி நேரத்தில். அப்போது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க் அவுட்லேயும் கேலரி பேர்ன் ஆகுது. ஆனால் எவ்வளோ கேலரி நீங்கள் பேர்ன் பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 கிலோ கேலரியை பேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 7 நாளில் உங்களுக்கு 1 கிலோ குறையும். அதுவே 500 கேலரி நீங்கள் பேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், 14 நாளில் 1 கிலோ குறையும். அப்போது நீங்கள் எவ்வளோ கேலரியை பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நாளில் நீங்கள் முடிவு பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம கஷ்டப்பட்டு கேலரியை பேர்ன் பண்ணுறோம். ஆனால் எக்ஸ்ட்ரா கேலரியை நம்ம உடம்புல கொடுக்காம பார்த்துக்கிறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ டயட்டுங்கிறது நமக்கு தேவையான கரெக்டான அளவு சாப்பாடு எடுத்துக்கிட்டால் போதும். எக்ஸ்ட்ரா கேலரியை தான் நம்ம வேணாம்னு சொல்கிறோம். அப்போது பசிக்காமல் பார்த்துக்கிட்டா போதும். உங்களோட உணவு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு நீங்கள் கேலரியை அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? அப்போ பட்னியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 கிலோ கேலரியை பேர்ன் பண்ணுறதுக்கான சூட்சமம் தெரிஞ்சுக்கணும். வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் அதிக கேலரியை கூட்டிக்காமல் எப்படி நம்மளோட பசியை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான கேலரி அளவு, டயட் சார்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக உங்களுக்கான வெயிட் லாஸ் கோலை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா சைக்கிளிங். ஏன் அப்படின்னா 1 hour நீங்கள் சைக்கிளிங் பண்ணாலே 922 கேலரி பேர்ன் பண்ணிடலாம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு வாரத்தில் கண்டிப்பாக 1 kg லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கேலரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு காய்கறிகள்லையும் எவ்வளோ கேலரி இருக்குது அப்படிங்கிற ஒரு சார்ட் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுங்க. இதில் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இதில் 100 கிராம் வெஜிடபிள் எடுத்திங்கன்னா எவ்வளோ கேலரி வருது, 200 கிராம் வெஜிடபிள் எடுத்திங்கன்னா எவ்வளோ கேலரி வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு என்னென்ன காய்கறிகள் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற டயட் சார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எவ்வளோ ரைஸில் எவ்வளோ கேலரி இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 800 கேலரியிலேருந்து ஒரு 1000 கேலரிக்குள்ளே சாப்பிட பழகுங்க. இதுதான் கரெக்டான டயட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பட்னியாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. கரெக்டான டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப உடம்பை வருத்திக்காதீங்க. எந்த எக்ஸசைஸ் பண்ணால் எவ்வளோ கேலரி பேர்ன் ஆகுது, எவ்வளோ நேரம் பேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு வாரத்தில் எவ்வளோ கேலரி ரெடியூஸ் பண்ண முடியும், அதனால் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுன்றதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மந்தில் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுன்றதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட வெயிட் லாஸ் உங்கள் கையில் இருக்குது. நினச்ச நேரத்தில் நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கைட்னஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான பர்சனல் வெல்னஸ் கோச்சை அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுவாங்க. உங்களோட டயட் சார்ட்டு, கேலரி பேர்னிங் சார்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எங்களோட கைடன்ஸ் மூலயமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஈஸியாக உங்களோட வெயிட் லாஸை அச்சீவ் பண்ணுங்க. ஓகே ஓகே வியூவர்ஸ், எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.